ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீட்ஸ் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 50 கிராம் பட்டர் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரவும் அதுக்கு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 40 ml ஆயில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு ஒரு ½ டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடர், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளார் வந்து 2 பேட்சாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் பிசைனாலும் நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 20 ml மில்க் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும். கையில் எடுத்து பார்த்தா அப்படி இருக்கணும். அப்புறம் வந்து பட்டர் ஷீட்டில் நல்லா ஸ்ப்ரெட் வச்சுட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கீஸ் கட்டர் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் அப்படியோ கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவை நம்ம இப்போ குக்கி கட் பண்ணுறோம் இல்லையா, இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 30 minutes வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சீட்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நட்ஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, பெஸ்ட் குவாலிட்டியாக சீப் அண்ட் பெஸ்ட்டில், ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடிஜியை ஒரு 180 டிகிரிக்கு நம்ம 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து இதை நம்ம பேக் பண்ணிட்டு வரலாம். இந்த கஸ்டமர் வந்து எப்பயுமே நட்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், சீட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. 1/4 கிலோ அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதை கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப நேரம் ஆச்சு, ஸோ அதனால 2 பிஸ்கெட் மட்டும்தான் வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா போட்டு விட்டுட்டேன். இப்போ நான் போய் ஓடிஜியில் வச்சுட்டு வரேன். ஒரு 10 minutes எனக்கு வந்து 15 minutes ஆச்சு, 10 to 15 ஆச்சு. உங்கள் ஓடிஜியில் எவ்வளோ நேரம் ஆகுதோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் ப்ரௌனிஷாக வரவும் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க வந்து 1/4 கிலோ கேட்டாங்க, 300 கிராம் வந்துச்சு இருந்தது. நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 300 கிராம் வரும். நல்லா சூடு ஆறவும் அப்புறமா பேக் பண்ணிக்கலாம். சூடு ஆற வச்சுருங்க அந்த பட்டர் ஷீட்லேயே. அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் பேட்சும் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி சீட் குக்கீஸ், பட்டர் குக்கீஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ, டாடா.